பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஓட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா? ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் ஆபாச போஸ்டர் ஒட்டினால் முதல்வருக்கு எதிராக நாங்களும் போஸ்டர் ஒட்டுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொந்தளித்து பேசியுள்ளார். கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம் பைங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான். தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஓட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஓட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு. ஆனா ஒட்டாம இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுறா, அது தப்பு இல்லையா? அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம், எல்லாருக்கும் கருத்து வச்சு இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானே எங்கால போய் ஒட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா, சட்டம் இருந்தா அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.